a world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். சேலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் திரு ராமஜெயம் ராமநாதன் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியேன் போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றேவல் எங்களை கொல்லாமற் பொய்காத்து இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கு மேலேல் விரவிக்கும் முந்தன்னோடு உற்றமே யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றைனம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமேராம மனோரமே சகஷ்டநாம துல்லியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய். இந்த சிறப்புமிகு பஞ்சபியூத ஜோதிட குழு நடத்தும் ஐம்பெரும் விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் நமஸ்காரம். நம்ம சகோதரர் சொல்லிட்டாரு ஒரு 20 மினிட்ஸ் அப்படின்னு, அதனால் அதுக்குள்ளே நம்ம அதை முடிச்சிடலாம். இன்றைக்கி ஜோதிடம் நம்ம நிறையா ஜோதிடர்கள் பார்க்குறோம். ஐயா பேசுகிறப்பெல்லாம் கூட சொன்னார் நாம் ஸ்டெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறது தான், முதல்ல ஜோதிடர்கள் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம சொல்கிறத அடுத்தவங்க மதிப்பு கொடுத்து கேட்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வரிசையில் நம்ம காலத்தை கணிக்கக்கூடிய அமைப்பை இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதற்கு முக்கியமான வழிபாடு அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாடு. காலபைரவர் வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இந்த காலத்தை கணிதம் செய்யக்கூடிய ஜோதிடர்களின் வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதில் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா திண்டுக்கலுக்கு பக்கத்தில் தவசிமடை மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு சிறப்பு மிகுந்த ஸ்தலம். பரத்வாஜ முனிவர் விஸ்தார யோகம் பூண்ட அற்புத ஸ்தலம். அந்த ஆலயத்தில் பார்த்திங்கனாக்கா சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்டில் அதன் பவரை கரெக்ட் பண்ணுறதுக்காக கால பைரவர் சிலை அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அந்த காலபைரவர் ஜோதிடத்துறையில் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய அவசியமான ஒரு ஸ்தலம். அப்போது காலத்தை நம்ம விரயம் செஞ்சதுக்கும் காலத்தை கணிதம் செய்வதற்கும் நல்ல ஒழுக்கத்துடன், ஏற்கனவே நம்ம காலையில் பேசிகிட்டு இருந்தப்போ கூட ஒரு சகோதரர் சொன்னார், ஜோதிடத்துறை அப்படிங்கிறது கர்ம தொழில் அப்படிங்கிறது. அந்த கர்ம நிலைகளை நீக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பதும் அந்த மகாலிங்கேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய யோகபாத பைரவர் அப்படின்னு சொல்லி அந்த தவசிமடை, திண்டுக்கல் தவசிமடையில் இருக்குது. அந்த காலயோக நல்வரத்தை அளிக்கக்கூடிய அந்த கால பைரவரை நம்ம ஏற்கனவே ஒரு மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கோம். நாள் செய்வதை இப்போ நம்ம வாடிக்கையாளர்கள்லாம் சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் சார் நான் செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள். அது ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னாக்கா நாளும் கோளும் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புப்படி நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீர்கள் என்றால் அதற்குண்டான நாட்களை தேர்வு செய்வது சிறப்பு, நேரமும் முக்கியம். அந்த வரிசையில் இந்த தவசிமடையில் இருக்கக்கூடிய காலயோக பைரவரை குளிகை காலத்தில் கஸ்தூரி கோரோசனை கொண்டு புனுகு, இந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கஸ்தூரி, கோரோசனை, புனுகு, ஜவ்வாது இந்த மாதிரி வாசனையான திரவியங்களை வாங்கி அந்த கால பைரவருக்கு ஒரு காப்பு போல் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் சந்தன அபிஷேகம் செய்வது சிறப்பு. இல்லைனா சந்தனத்தில் ஒரு காப்பு வைங்க. காப்பு வைத்து அந்த காலபைரவருக்கு முழு முந்திரி கலந்த வெண்பொங்கல், எப்பயுமே இரட்டை தன்மை இருக்கக்கூடிய பொருட்களை பிரித்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் முந்திரி அப்படிங்கிறது இரட்டைப்படை தன்மையுள்ள ஒரு அமைப்பு. நம்ம பொதுவாக பொங்கல் வச்சோம்னா அந்த முந்திரியை உடச்சி போட்டு வச்சிட்ருக்கோம். அதை முழு முந்திரியாக போட்டு நீங்கள் அந்த காலபைரவருக்கு படைத்து வழிபாடு செய்து வந்தால் இந்த காலத்தை கணிக்கக்கூடிய காலக்கணிதர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜோதிடர்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில்
உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் அந்த காலத்தை மாற்றித்தரக்கூடிய வல்லமை என்பது இந்த தவசிமடையில் இருக்கக்கூடிய யோகபாத பைரவருக்கு உண்டு. இதை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, மிகச்சிறப்பாக வாழ்க்கையில் நல்ல அமைப்பு அப்படின்னு இருக்கும். அதே போல் தீய பழக்க வழக்கங்கள் பழகிட்டாங்க சார், தீயொழுக்கத்தால் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வருகிறார்கள் என்பவர்களுக்கும் இந்த காலபைரவரை வழிபாடு செய்து வந்தால் நல்ல அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய தன்மை என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த தவசி மடையில் உண்டு. அதே மாதிரி இந்த திருச்செங்கோடு அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு இடம். இன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரம். இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் இந்த சிறப்பானதொரு ஐம்பெரும் விழா நடந்துகிட்ருக்கு. இந்த செங்கோட்டு வேலவர் இந்த அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி அப்படிங்கிறது இங்கே நம்ம அருகாமையில், இந்த மலைக்கு அருகாமையில் இருந்து தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த ஹஸ்த நட்சத்திரத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் நம்ம சகோதரர் பாலாஜிஹாசன் பேசுகிறப்போ நம்ம காதல் திருமண பந்தத்தை பற்றி சொன்னார். திருமண விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இது பற்றிய விஷயங்கள், இது பற்றிய வீடியோ இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகளில் நம்மளோட யூடியூப் சேனல்லலாம் பேசியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் நீங்கள் அந்த மலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஹஸ்தம் அப்படிங்கிறது என்ன? சிம்பல், இணைந்த கைகள். அப்போது ஒரு பிரிவினையில் இருக்கக்கூடிய நபர்களை, வாழ்க்கையில் சந்தோஷம் குறைவாக இருக்கிறது, சண்டை சச்சரவுகள் இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய தம்பதிகளை, அதே போல் சஷ்டாஷ்டக லக்னத்தில் திருமணம் முடித்த தம்பதிகளை, இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூக நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் முடித்தாங்கன்னா முதல்ல இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு தான் வந்துட்டு போவாங்க. அது இயல்பாகவே அவங்க தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அதுபோல் இந்த இணைந்த கைகளை சிம்பலாக கொண்டிருக்கக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரை தம்பதி சமேதராக வழிபாடு செய்தால் அவர்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு. சார், இதெல்லாம் அனுபவத்திலேயே நம்ம சில டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய நிலையில் இருந்த நபர்களை இந்த ஆலயத்திற்கு அனுப்பி வைத்து தற்போது வரை அவர்கள் இணைந்து வாழக்கூடிய அமைப்பு என்பது கண்கூடாக பார்த்துருக்கோம். நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகள் என்பது ரிசல்ட் எடுத்த வழிபாடுகளைத்தான் சொல்கிறோம். அதில் இன்னும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் உத்திரம் நட்சத்திரம் முடிந்து ஹஸ்தம் நட்சத்திரம் தொடங்குகிற அந்த வேளையில் பகல் வேலையாக வந்தால் அந்த டைமில் இந்த அர்த்தநாரீஸ்வரை தம்பதி சமேதராக தரிசனம் செய்வதும், இல்லை சார் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு நபர் அந்த நேரத்தில் தரிசனம் செய்வது, அல்லது அந்த நேரத்தில் தரிசனம் செய்ய முடியலைன்னா இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வேளையில் இந்த அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒற்றுமையான அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வேளையில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கும் அஸ்த நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஜோதிடர்களும் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் நம்பிக்கையாக செய்யுங்க, ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது இங்கே ஒரு ஸ்பெஷலைஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, நம்ம அந்த மலைக்கு போகக்கூடிய பஸ் நிறுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோவில், அதற்கு கொஞ்சம் தூரத்தில் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளையார் இருப்பார். அந்த இரட்டை பிள்ளையார் தொழில் தன்மைகளுக்கு மிகச்சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அந்த இரட்டை பிள்ளையாரை போய் எப்போ எந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கனாலும் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய சில தெய்வங்களை, சில சக்திகளை, அது ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கணும்னு இல்லை, அது சத்தம் இல்லாமல் நிறைய சன்னதிகள் நீங்கள் இந்த ரெட்டை பிள்ளையாரெலாம் போய் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரபலமாக இருக்காது. ஆனால் இதே நாடார் மண்டபத்தில் ஒரு மீட்டிங்க்கு நம்ம கூடிய வந்த ஜோதிட சகோதரர், அவரும் இங்கே திருச்செங்கோட்டில் தான் இருக்கிறார். சார் தொழில் தன்மைகளில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், திடீர்னு என்னென்னு தெரில எல்லாமே லாக்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இதுக்கு வாங்க சார்னு கூட்டிகிட்டு போய் ஒன்றுமே பண்ணலை, 2 செதறுகாய் வாங்கி செதறு தேங்காய் உடைச்சி ஒரு வழிபாடு பண்ண சொன்னேன். அடுத்த மாதம் மீட்டிங்க்கு வரப்போ சார் அந்த பழைய ஓனரே கூப்பிட்டார் சார், இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமே கண்கூடாகவே அனுபவிச்சிருக்கிறோம். அவர் நல்ல ஒரு நியூமராலஜி எக்ஸ்பர்ட், நல்லா பார்ப்பார். அவருக்கெல்லாம்
அனுபவத்தில் அது இது சின்ன ஸ்தலம்தான். இப்போ காலையில் நான் வரப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன். ஒருத்தர் உள்ளே உட்காந்துட்டு 2 பேர் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார் 35 வயசு ஆயிடுச்சு, அதுதான் மனசுக்கே கஷ்டமாக இருக்குது, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு அந்த 2 பேர் உட்காந்துட்டு இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அது போன்ற இப்போ இந்த கல்யாணத்துக்கு உண்டான கல்யாணத்தில் நல்ல விதத்தில் நடக்கிறது, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட இருக்குது. அப்போ இரட்டை பிள்ளையார்கிட்ட தொழில் தன்மையை மேம்படுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உண்டு, கடனை நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உண்டு. அது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி நாளும் கோளும் சேர்ற நாளில் செய்யணும். இப்போ ஜென்ரலாக சார் நான் முதல்ல நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தோன்னே அவங்க சொல்கிற இது என்னன்னாக்கா, சார் நான் எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு இந்த திசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த இது நடக்குது, எனக்கு இப்படி இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு நான் பரிகாரம் எல்லாமே பண்ணிட்டேன் சார் அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அதை செய்ய வேண்டிய நாட்களில் செய்யணும். இப்போது நீங்கள் 2 வருஷம் தொடர்ந்து மாதம் இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு வர்றதுக்கும், தம்பதி சமேதராக வாழ்வில் ஒரு முறை நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் வர்றதுக்கும் பெரும் பங்கு பலன் இருக்குது. அப்போது இதே பலனை சஷ்டாஷ்டங்க லக்னம் இருக்கிறவங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வர முடியாதவங்க இருக்கிறாங்க. இதே சேலத்தில் இருந்துக்கிட்டே 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுக்கு சொல்கிறோம், ஒரு துலா லக்னம் ஒரு விருச்சிக லக்னம், 2 சுக்கிரனோட ராசி அதிபதி ஒற்றுமையாக தான் இருக்குது, அதனால் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் எளியும் புனையுமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இங்கே போயிட்டு வாங்கன்னாக்கா நான் இப்போ போயிடுறேன் அப்போ போயிடுறேன்னு நாட்களை கடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. இதே நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் ஒசூர்லேருந்து வராரு, சார் அவ்வளோதான் எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோம், இதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம், கேஸ் டைவர்ஸ் அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு புறத்துலேருந்து 2 பேர்த்தையும் அனுப்புகிறோம். இந்த சன்னதிக்கு வந்துட்டு போயிட்டு அந்த எண்ணத்தையே போஸ்ட்போன் பண்ணி இதுவரை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களும் அப்போ பிராப்தம் இருக்கணும், நாட்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் நம்ம செய்த முன்ஜென்ம கர்ம வினைகள். சிலருக்கு அந்த கர்மாக்கள் தீர்ந்து அக்கௌண்ட் கிளியராக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு தடவை செஞ்சோன்னா பழிச்சிரும். சிலருக்கு அந்த கர்ம வினைகளை நீக்க வேண்டி இருந்துச்சுனாக்கா திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய அமைப்புகள் இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் செய்யுங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நியூட்டன்ஸ் லா என்ன, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. அப்போது நீங்கள் ஒரு தெய்வ வழிபாடுகள் நீங்கள் ப்ராப்பராக செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கட்டாயம் அதற்கு எதிர்வினைகள் கட்டாயம் கிடைக்கும். அதை எந்த நாள், இதுக்கு அட்வான்ஸ் தான் எந்த நாளில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ ஐயா சொன்னார், இறைவனை ஆலயத்தை ஒரு வழிபாடுகள் ஒரு விஷயத்தை சுற்றிக்கிட்டே இருங்க, பெண்ணை சுற்றினா இது கிடைக்குது, இன்னொன்று சுற்றினா ஒரு இது கிடைக்குதுன்னு. இறை ஆலயத்தை சுற்றினால் நம்ம எல்லாமே நம்மளோட இது என்ன, தொழில் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இதுக்கெல்லாம் பிரதானம் என்ன, வருமானம் இருக்கணும், பண வரவு இருக்கணும். இதை தாண்டி மகிழ்ச்சி நம்மளோட தாரகம் நம்ம என்னோட பதிவுலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மனநிறைவாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, நான் எல்லா விதத்துலேயும் சொல்கிறது மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் நிறையட்டும்னு தான் சொல்லுவோம். அப்போ அது முக்கியம். பணத்தையும் தேவை, அதை தாண்டி அதுவும் நமக்கு இருக்கணும். அப்போ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் நிறையணும்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நாட்கள். அதே போல் ஒரு பண தேவை உங்களுக்கு நீங்கள் பிறரிடம் கையேந்தாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இறைவனை சுற்றுங்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் கிரிவலம் நடக்கிறதோ அல்லது எந்தெந்த மூலவரையெல்லாம் உங்களால் முடிந்த மட்டும் நீங்கள் சுற்றி வாருங்கள். அந்த இறை மூர்த்தியை மூலஸ்தானத்தை நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அந்த முக்கியமான பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அல்லது முறையாக பூஜை நடைபெறக்கூடிய ஆலயத்திற்கு போய் அந்த மூலஸ்தானத்தை கருவறையை தொடர்ந்து சுற்றி வாருங்கள். இந்த சிவன் ராத்திரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோவிலை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க நைட்டு தூங்காமல். அதே போல் நடைபயணம் செல்வார்கள். நடைபயணம் செல்கிறவங்க ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் போயிட்டு கொஞ்சம் தூரம் உட்காந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு முடிந்த மட்டும் தொடர்ச்சியான நடை நடக்கணும். அது ஒரு பரிகாரம். அதே போல் ஆலயங்களை தொடர்ந்து வழிபாடு வைத்து வந்தால் நீங்கள் பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலை என்பது இருக்காது. அதனை செய்து கொள்ளுங்கள். அதே போல் ஒரு முக்கியமான கருத்து, இந்த வருடம் யாராருக்கு பண விஷயங்களில்
தொந்தரவு ஏற்படும்னு 12 லக்னத்துக்கு பேசலான் இருந்தோம். இன்னும் ஒரு 7-8 மேட்ரு இருந்துச்சு. இருந்தாலும் நேரம் கருதி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்றென்றும் நிறையற்றும். நன்றி, நமஸ்காரம். நன்றிகள். ஐயா மிகவும் சிறப்பான கருத்துக்களை எடுத்து கூறினார். பரிகாரம் கோயிலை சரியான முறையில் கோயிலை தரிசனம் பண்ணாவே அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற விஷயத்தை சிறப்பாக எடுத்து கூறினார். ஐயாவுக்கு நன்றிகளை உறுதியாகிக் கொள்கிறோம்.